எப்பவும் பார் தேவனுடைய பிள்ளைங்க சமாதானமா இல்ல தானே? ஏதோ ஒரு போராட்டத்தை சுமந்து கொண்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு பாடுகளை சுமந்து கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ பாடுகள் இருக்கிறது, ஆனா வெளியே தெரியல, சிரிச்ச முகமா இருந்தாலும் ஆனா உள்ளுக்குள்ள சொல்ல முடியாது எத்தனையோ வேதனைகளை, எத்தனையோ பாடுகளை, பலவீனங்களை சுமந்து கொண்டுதான் தேவ பிள்ளைகள் இருக்கிறார். ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உன் யுத்தங்களை கர்த்தர் முடிய பண்ணுகிறார், உன் யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுகிறார், உன் யுத்தங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கண்டிடுகிறார். இனி தோல்வி அல்ல, இனி வெற்றி. நிறைய பேர் நினைப்பாங்க இன்னைக்கு பொதுவா வேலை செய்யறவங்க என் வேலையில இருந்து என்ன சீக்கிரமா எடுத்துருவாங்களோ, என் வேலையை புடுங்கிடுவாங்களோ, என் வேலை என்ன விட்டு போயிருமோ. அவர் உன்னை வேறுபட்ட வச்சார்னா எந்த கொம்பனாலும் வந்து உன்னை புடுங்க முடியாது. நம்புறீங்களா? இதுவரைக்கும் உன்னை நெகட்டிவாக ஒரு தாழ்வு மனப்பான்மையை வைத்து நீலாம் வேறுபட்ட முடியாது, உன் பிள்ளைகள் நல்லா இருக்காது, நீலாம் ஜெயிக்க முடியாது, உன் பிசினஸ்ல நீ மேல வர முடியாது, உன் கடனை நீ அடைக்க முடியாது, உன் பிள்ளைகள் திருமணத்தை நீ செய்ய முடியாது, உன் பிள்ளைகள் உன் வேலைக்குள்ள நல்ல வேலைக்கு போக முடியாது என்று அவிசுவாசமான காரியங்களையும் ஒரு நெகட்டிவான காரியங்களையும் சத்துருவானமும் வாழ்க்கையில சொன்னதுனால நீ சோர்ந்து போய் உன் ஆத்துமா இன்னைக்கு வறண்டு போய் இருக்குமேயானால், இன்னைக்கு என் ஆண்டவர் உன் ஆத்துமாவை பலப்படுத்தி உன் ஆத்துமாவை எழுப்பி உன் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் உன்னை எழுப்புவார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நல்லா கூட கைகளை தட்டி பைபிள் ஆண்டவர் அநேக காரியங்களை செய்யும் போது சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா யோசேப்பை உயர்த்துறதுக்காக ராத்திரி வேளையில பார்வோனை கர்த்தர் கலங்க பண்ணினாராம். ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. அப்ப இன்னைக்கு நம்புறீங்களா? இன்னைக்கு இந்த ஆராதனை மூலமா, இந்த பிரேயர் மூலமாக ஆண்டவர் இந்த ராத்திரி என் வாழ்க்கையில் ஏதோ ஒண்ணு செய்ய போகிறாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்கப்பா. நல்ல சிரிச்ச முகமா இருக்கணும், நல்ல சந்தோஷத்தோட இருக்கணும். ஆமே. பாடும் பொழுதா இருக்கட்டும், ஆராதிக்கும் பொழுதா இருக்கட்டும், ஒரு பெரிய மாற்றம் வரணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. நம்ம கண்ணை மூடி அழுதுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல சந்தோஷத்தோட ஆராதிக்கணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்கப்பா? நல்ல முதல்ல ரெடி ஆயிரணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெடி ஆயிரணும். ஆமா, ஒன்னையும் விடக்கூடாது. சொல்லுங்கப்பா, ஒன்னையும் விடக்கூடாது. விட மாட்டோம்னு சொல்ற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்கப்பா. ரெடியா இருக்கிறீங்களா? யாக்கோபு மாதிரி நீங்க விட மாட்டேன். ஏன்னா அந்த தான் சொன்ன இந்த ராத்திரி வேலை சில வேலை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இரவா இருக்கும். இன்னைக்கு விசுவாசிங்க, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் சொல்லுங்கப்பா. பக்கத்துல கை பிடிச்சதுங்க, ரொம்ப ஸ்பெஷல். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க என் வாழ்க்கையை தலைகளாய் மாற போகிறார்? விசுவாசிக்கிறீங்களா? யாக்கோபு நினைச்சார் நாளைய தாண்டுவேனா நினைச்சார், நாளைக்கு எனக்கு வருமானு நினைச்சார். கரெக்டா இல்லையா சொல்லுங்கப்பா? ஏன்னா அவன் தன் சகோதரன் தனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிறத கேள்விப்பட்ட உடனே அவனுடைய மனசு சோர்ந்து போச்சு. அதனாலதான் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் பிரிச்சு ஃபர்ஸ்ட் இங்க போகட்டும், ஒன்னு இங்க போ. ஏன்னா ஒன்னு தப்புனா கூட ஒன்னு என்ன செஞ்சுக்கிடும், பாதுகாக்கப்படுமேங்கிறத. நாளைய தினம் எனக்கு இருக்குமா, நான் வாழுவேனானே அவனுக்கு தெரியாது. ஆனா தேவன் எப்படி காரியத்தை தலைகளாய் மாற பண்ணினார்னா, எவன் வெட்டணும்னு வந்தானோ அவனே கட்டி பிடிச்சு அணைந்து முத்தமிட்டு போகிற அளவு கர்த்தர் செய்வார்னா, இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் எங்களுக்காக ஏதோ ஒண்ணு செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, ஒருவேளை இன்னைக்கு சொல்லுவேன் வியாதியோட, போராட்டத்தோட, கலக்கத்தோட, நிறைய துன்பத்தோட இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, ஆண்டவரை இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு பிறகு எல்லாமே தலைகளாய் மாற போகிறது. ஆண்டவரே, என் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும், என் வேதனைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறுகிற ஒரு காலங்களா, என் துன்பம் மொத்தமாய் மாற போகிறது. நம்புகிற பிள்ளைங்க நல்ல கூட கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி வாய்களை திறந்து, ஒருவேளை அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசுவீங்கன்னா அந்நிய பாஷைகளை பேசி வாய்களை திறந்தீங்க கர்த்தரை துதிக்கிற வேளையில் வானங்களை கர்த்தர் திறக்கட்டுமே. நல்ல ஒரு ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி தேங்க்யூ லார்ட், நன்றி அப்பா சொல்லுங்க சத்தமாய் வாயை திறந்து. வியாதியோட வந்தவங்க இன்னைக்கு சுகம் ஆவீங்க. நம்புறீங்களா? விடுதலைக்காக வந்திருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு சொல்றேன், ஏதோ ஒரு நாள் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்கிற எண்ணம் மாறி இன்றைக்கே எனக்கு நடக்கும், இப்பொழுதே நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும் பொழுது தேவன் நம்மை கொண்டு, உங்களை கொண்டு இன்னைக்கு உங்கள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவெல்லாம் அவ்வளவு மகிமையானதாய் இருக்க போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி காட்டுங்கப்பா சந்தோஷ முகமா. எஸ் ஃபாதர். ரெடி? எதிரிகள் முன் விருந்தொன்றை
ஆயத்தப்படுத்தி விட்டா. இவ்வளவு நாள் படுத்துகிறார் தானே பாடணும், இன்னைக்கு படுத்தி விட்டாருன்னு பாடலாமா? எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி விட்டார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். என் தலையை, எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க இன்னைக்கு? எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி விட்டார். எதிரிகள், நல்லா தெரியும் தானே இந்த பாட்டு? பின்ன இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் தானே? என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். ஆமென், ஆமென். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். எதிரிகள் சந்தோஷத்தோட பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க பாடும்போது எனக்கு விசுவாசிக்கணும், கர்த்தர் அப்படிதான் எனக்கு செய்ய போகிறார். எனக்கு ஒரு பெரிய பந்தியை, பெரிய பந்தியை. என் தலையை எண்ணெயினால், எத்தனை பேர் நல்லா நல்லா? என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லை. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தோன், எல்லாரும் சொல்லலாமா? நல்லா கையை உயர்த்தி தட்டி சொல்லுங்கப்பா. விருந்தோன்றை என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். அவன் அவன் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். என் தலையை எண்ணெயினால் எல்லாரும் ஆவியில நிரம்பி இந்த வார்த்தையை சொல்லும் போது அவருடைய அபிஷேக தைலம், அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொரு பேரையும் நிரப்பட்டுமே. நல்ல நாவுகளை திறந்து அப்பா அபிஷேகம் செய்து விட்டார். ஆமென், ஆமென், ஆமென். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். ஆமென், ஆமென். தண்ணீரண்டை, glory to God, தாகம் தீர்க்கின்றார். குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறை. நல்ல சந்தோஷத்தோட, விடுதலையோட, குறையில்லையே. எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இந்த பாடலை பாடும் போதே அவரை ஆராதிக்கிற வேளையில? ஆஹா, குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி விட்டார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்தி விட்டார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டார். எந்தன் பலகீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. எந்தன் பலகீன நேரங்களில் உந்தன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆமென்,
ராஜா என் பலனான். ஆமென். எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே. ஆசையாய் ஆராதனை, லல்லலலலலல ஆராதனை உமக்கே. ஏமனேமன். ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே, ஆஹா ஆராதனை. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. சொல்லுங்க, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. Glory. ஆராதனை உமக்கே. ஏமனேமன். ஆராதனை உமக்கே. ஆஹா. ஆராதனை உமக்கே. முழு பலத்தோடு ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே. ஆஹா. ஆராதனை உமக்கே. ஏமனேமன். ஆராதனை உமக்கே. ஆராதனை அப்படி எல்லாரோட செலுமி நிற்போமா? எல்லாரும் எழுமி நின்று உமக்கே. எல்லாரும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல come on. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை நல்லா கையை உயர்த்தி தட்டி ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஏமன் ஏமன் ஏமன். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. நல்ல 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 ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே. ஒற்று தண்ணீரே எந்தன் தெய்வ ஆவியே, ஜீவனாதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே எந்தன் தெய்வ ஆவியே, ஜீவனாதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே எந்தன் தெய்வ ஆவியே, ஜீவனாதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஒற்று தண்ணீரே எந்தன் தெய்வ ஆவியே, ஜீவனாதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் நேசகர்த்தரே, ஆசீர்வாதியும் நேசகர்த்தரே. ஆவியின் வரங்காலினால் என்னை நீரப்போம், ஆவியின் வரங்காலினால் என்னை நீரப்போம். ஒட்டு தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவனாதியே என்னில் ரகபா சந்தர மண்டல ஊற்று தண்ணீரே. எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. உடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருவாயின் போர்க்காலத்தான். உடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருவாயின் போர்க்காலத்தான். நிறைத்திடுமே ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திடவே. எல்லாரும் சொல்லலாமா? நிறைத்திடுமே ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திடவே. உடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருபாயின் போர்க்காரத்தான். உடைத்திடுமே கண்ணீரெல்லாம் இருபாயின் போர்க்காரத்தான். நிறைத்திடுமே ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திடவே. அவன் அவன் நிறைத்திடுமே ஆனந்தத்தால்
பலனுடைய நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய புரியேறப்பட்ட கிருபையினால் அலங்கரியும் ஆண்டவரே. ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கானமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவி, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்களிடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்களிடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நம்புற பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி இந்த ஆராதனையில எல்லா கண்ணீரையும் கத்தர் மாற்றி, எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இன்னைக்கு அவருடைய ஆனந்தத்தால் என்னை நிரப்புவார் என்று, அவருடைய மகிழ்ச்சியினால் என்னை நிரப்ப போகிறார். என் கூடாரத்துல என் வீட்டுல இதுவரைக்கும் கண்ணீரும் கவலையும் தான் ஆண்டவரே இருக்கிறது. ஆனா அன்னைக்கு நான் உண்மை ஆராதிக்கிற வேளையில எல்லா சிறை இருப்புகளையும் கத்தர் மாற்றி, கர்த்தர் எங்கள் கூடாரங்களில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க, எனக்கு கேட்கிற மாதிரி அல்ல, நரக நடுங்கிற மாதிரி, பரலோகம் களி கூறுகிற மாதிரி முழு பலத்தோடு கைகளை தட்டி வாய்களை திறந்த அந்நிய பாஷைகளை பேசி விசுவாசிக்கிற பிள்ளைங்க விட்டுறாதீங்க. டோன்ட் கிவ் அப், டோன்ட் கிவ் அப். பிசாசின் வல்லமைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். இந்த வேளையில அவன் தந்திரங்களை கர்த்தனைக்கு நிர்மூலமாக்கி போடட்டும். அவன் வல்லமைகள் இன்னைக்கு செயலிழந்து போகட்டும். உன்னோடு போராடின கிரியைகள் இன்னைக்கு அழிந்து போகட்டும். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஈழ்பொருளாகட்டும். உனக்காக இன்னைக்கு கர்த்தர் வழக்குகளை வழக்காடுகிறவரோடு அவர் வழக்காடி உன்னை மீட்டுக் கொள்ளும்படியான ஒரு காலமா இந்த காலம் இருக்கட்டும். நம்புற பிள்ளைங்க கை தட்டி ஆமாண்டவரே, எத்தனை காலங்கள் இந்த உபத்திரவங்கள், எத்தனை ஆண்டுகள் இந்த பாடுகள், எத்தனை காலங்கள் இந்த கண்ணீரப்பா, இன்னைக்கு விசுவாசிக்கிறோம். இன்று கண்ட எகிப்தனை நீ என்றுமே காண்பதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் இன்னைக்கு நாங்க நம்புகிறோம். எங்களோடு போராடின எல்லாவற்றையும் நீ நிர்மூலமாக்குகிற ஒரு காலம் அப்பா. நீர் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாக்க வேண்டிய ஒரு நேரம் ஆண்டவரே. நம்புற பிள்ளைங்க கை தட்டி ரிசீவ் இந்த mighty name of Jesus. நம்புற பிள்ளைங்க கை தட்டி take it. ஷாட்டா ரபு தரா. ஹalleluya. நம்புறீங்களா? எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? இன்றைக்கு இன்று கண்ட எகிப்தியனை பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றுமே காண்பதில்லை. விசுவாசிக்கிறீங்களா? பொதுவா ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஆவியானவரோடு பேசுற வார்த்தையை தான் நான் ஆவியில பேசுவேன். ஒருவேளை என்னுடைய வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஒருவேளை பார்த்தவங்கள கைகளை உயர்த்துங்கப்பா. பரவாயில்ல, இவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்களா? சூப்பர். அப்போ எனக்கு எல்லாரும் என்னுடைய வார்த்தைகள்லாம், என்னுடைய மெசேஜை கேட்கிற அத்தனை பேரும் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, எங்க சிச்சுவேஷனை கர்த்தர் பேசுறார் பிரதர்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த அளவு பெரிய ஞானமெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா ஒன்னே ஒன்று தெரியும், ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை தான் நான் பேசுவேன் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் பேசுகிறத பார்த்திருக்கேன், ஒவ்வொரு விதமாய் கிரியை செய்கிறத பார்த்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் என்னோட பேசின காரியம் என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்ம எல்லாம் வேர் பற்றணும். கரெக்டாயா? அன்பான தேவதாசர்கள் வந்திருக்கிறாங்க. தேவனுடைய என்ன உங்களெல்லாம் பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகள் பொதுவா உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, என் பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கணும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. ஆமா தானே? அதை கொஞ்சம் நல்ல முகமா தான் என்ன பார்த்து சொல்றது. உங்க மூஞ்ச முகத்தை பார்த்து எப்படிதான் முன்னலன்னு பேச முடியுமோ, நல்லா சிரிச்ச ஐயா. அங்க உட்கார்றது ஈஸியா, இங்க நிக்கிறதா ஐயா கஷ்டம். எத்தனை பேருக்கு புரியுது இல்லையா? ஏன்னா ஒருத்தர் எப்படி இருப்பாங்கன்னா பல விதத்தில் இருப்பாங்க பீப்புள். ஒரு சிலர் நல்ல ஆசையோட பார்த்துருப்பாங்க, ஒரு சிலர் என்னடா யாருடா இவரு அப்படியே மார்க் போட்டுட்டு இருப்பாங்க சிலர். புரியுதா இல்லையா? என்னடா ஒரு மாதிரி அப்படியே போட்டு வந்திருக்கிறாரு நிறைய பேர் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்க்காத, வார்த்தையை கவனி. ஒரு அலையில சொல்லுங்கப்பா, நீ வார்த்தையை கவனிச்சேன்னா இதெல்லாம் உனக்கும் கர்த்தர் கொடுப்பார். கையை தட்டி ஒரு ஆமீன் சொல்லக்கூடாதா? புரியுதா இல்லையா? சொல்லுங்கப்பா. புரியுதா நான் சொல்றேன்? சொல்லுங்க ஒரு ஆமே. எல்லாம் ஏன்பா இங்க பாதி பேருக்கு கை இல்லையா? ரெண்டு கை உயர்த்துங்க. ஏன் நல்லா மனுஷனுக்கு ஏன்னா இந்த கை உயர்த்துறது சும்மா கிடையாது. ஆண்டவரே அன்னைக்கு பர்திமை குருட அத்தனை பேர் அவனை தடுத்தாங்களாம். ஒரு அள்ளியில சொல்லுங்கப்பா. அத்தனை பேர் அவனை பிளாக் பண்றாங்க. எப்படா நீ
ஆண்டவரை கூப்பிடுறான்னு பார்த்துடலாம், எப்படிடா நீ ஆண்டவரை இழுத்துடலான்னு பார்த்துடலாம், எப்படியும் போங்கடா நீயா நானான்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டாமா. ஆண்டவரே தாவீதின் குமாரனேனே, எத்தனை பேர் தடை பண்ணினாலும், எத்தனை பேர் தடையா இருந்தாலும் அவன் சத்தத்தை அடக்கவே முடியலையா. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கை பிடிச்சு சொல்லுங்க, உன் சத்தத்தை மட்டும் அடக்கிறாத. நீ எந்த அளவு சத்தமிடுறியோ அந்த அளவு உனக்காக திறக்க வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் திறக்க ரெடியா இருக்கிறார். இதுவரைக்கும் ஏன் அடைக்கப்பட்டிருக்கிறதுனா நீ வாயை திறக்காம இருக்கிற. வேதம் சொல்லுகிறது உன் வாயை எப்படி திறக்கணுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எப்படி திறக்கணும்? விரிவாய் திறக்கணும். இப்ப நம்மலாம் எதுக்கு திறக்கிறோம்னா அடுத்தவனை பார்க்கிறது, அடுத்தவனை குறை சொல்றதுல தான் திறந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம அப்படி இருக்கவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது நல்ல பிள்ளையார், அது நல்ல பிள்ளைக்கு அழகு கிடையவே கிடையாது. நம்ம எப்படி திறக்கணும்? அவரை உயர்த்துவதில் திறக்கணும், அவரை ஆராதிப்பதில் திறக்கணும். ஒரு அல்லையிலே சொல்லுங்கப்பா. அப்போ எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, என்னன்னா என் புள்ள ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படித்தானே ஆசைப்படுவீங்க? யாராவது என் புள்ள நாசமா போன ஆசைப்படுவீங்களா? இல்லை, இவன் புத்திக்கு மனசார ஏசுனா கூட, வெளியே ஏசுனா கூட மனசுக்கு ஐயோ என் பிள்ளைய நம்ம ஏசிட்டோமே இருக்குமா இருக்காதா? சொல்லுங்களேன். பிள்ளைய நம்ம நல்லதுக்கு தான் அடிச்சிருப்போம், கண்டிச்சிருப்பீங்க, அடிச்சிருப்பீங்க. இப்பெல்லாம் நம்ம அடிக்கிறோமா இல்லையான்னு தெரியல. அந்த நாள் அடிச்சா கூட தாய்மார்கள் நான் பார்த்துருக்கிறேன். இப்போ நாங்கள் சின்ன வயசில் வளரும் போது எங்கள் அம்மா அடிச்சாங்கன்னா எங்கள் அம்மா கொஞ்ச நாள் தனியாக போய் எங்கள் அம்மா அழுகிறத பார்த்துருக்கிறேன். ஐயோ நம்ம பிள்ளைய நம்ம அடிச்சிட்டோமே. அம்மாவா இல்லையா? சொல்லுங்களேன். நீங்களாம் அப்படி பண்ணியிருக்கீங்களா? என்னதான் கோபப்பட்டாலும் ஐயோ என் புள்ள நல்லா இருக்கும் ஆண்டவரே, ஐயா என் பிள்ளைய நான் திட்டிட்டேன் ஆண்டவரே. கரெக்டா? அதை விட ஒருத்தர் நம்மளை ரொம்ப நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாரு. ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார், என்னன்னா என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்கள் ரொம்ப வேர்பற்றணும்னு ஆசைப்படுறேன். ஒரு அல்லையில சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அப்ப வேர்பற்றணும். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் சாதாரணமா அல்ல, இதுவரைக்கும் அவர்கள் நிலைப்பட முடியாதபடி, நிலையா இருக்க முடியாதபடி, உங்களை ஈஸியா சில நேரங்களில் உங்க நன்மைகளாக இருக்கட்டும், உங்க ஆசீர்வாதங்களை ஈஸியா சத்துரு பிச்சுட்டான். கரெக்டா இல்ல? சொல்லுங்க. புடுங்கிட்டான், பிச்சுட்டான். காரணம் என்னன்னா அது வேர் பற்றல. என்ன செய்ய முடியல? அது வேர் பற்றல. அப்ப ஆண்டவர் சொன்னா என் பிள்ளைகள்கிட்ட போய் சொல்லுப்பா, என் பிள்ளைகளை நான் நீ வேர் பற்ற பண்ண போகிறேன். ஐயோ, விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி இருக்கணுமே. பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க, இனி எந்த கொம்பனாலும் தடுக்கவே முடியாது நீர் வேர் பற்றத. ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? ஆமென். வாழ்க்கையில சொல்றேன், ஒருவேளை பிள்ளைகளை உங்க பிள்ளைகளை குறித்து நிறைய பேருங்க கவலையோடு இருப்பீங்க. ஆண்டவரே என் பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை எப்படி கட்டி கொடுக்க போறோம், எப்படி எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்க. கவலையப்படாதீங்கம்மா. ஆண்டவர் உங்களை வேர் பற்றும்படியாய் கர்த்தர் செய்வாராம். ஆமென். ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு சத்தமா சொல்லுங்கப்பா. எதுவும் உன்னை வாழ்க்கையில் என்ன செஞ்சிட முடியாதுன்னா, அந்த இது வரைக்கும் வேறுபட்ட நினைச்சது உண்டு, நம்ம நிலையா இருக்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு, நம்ம எஸ்டாபிளிஷ் ஆகணும்னு நினைச்சது உண்டு, நிலையான ஒரு வீட்டை நம்ம வாழ்க்கையில கட்டணும்னு ஆசைப்பட்டது உண்டு. கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. ஆனா அதை நினைக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே நிறைய போராட்டங்கள் வந்து உன் அஸ்திபாரத்தையே சிதைச்சிருக்கும். உண்மையான அஸ்திபாரம் இல்ல, சிந்தனையில நம்ம ஆசைப்பட்டிருப்போம். ஆண்டவர் இப்படி இப்படி இருக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் நினைச்சிருக்கும் போது கூட அவனுடைய சிந்தனையில ஒரு எண்ணங்கள் வரும் பொழுதுதான் நம்ம அதை செய்ய முடியும். கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. ஆவியில ஒரு எண்ணங்கள் வரும் பொழுது அதை செய்ய முடியும். அதனால பைபிள் அழகா சொல்லும், உன் ஆத்துமா வாழ்கிறது போல. பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஏன்னா உன் ஆத்துமா செழிப்பா இருக்கும் பொழுதுதான் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பை கர்த்தர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். ஐயோ, நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பக்கத்துல கையை தட்டி சொல்லுங்க, உன் ஆத்துமா வாழ்ந்துச்சுன்னா நீ நல்லா வாழுவ. உன் ஆத்துமா ரொம்ப முக்கியம். அதனாலதான் அந்த ஆத்துமாவுக்கு வேத வசனங்களால நமக்கு எப்பொழுதுமே தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கப்பா. ஏன்னா உன் ஆத்துமா எதனால செழிப்பாகும்னா வசனங்களை கேட்க 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 தான் உன் ஆத்துமா எழும்பிட்டே இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. விசுவாசம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு 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 காலகட்டத்துக்கு பிறகு ஆண்டவருக்கு தெரியும், இது பரிபூரணம் ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் உனக்கு அந்த அற்புதங்களை உன் கண்ணால பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்போ வேர் பற்றணும்னு நினைக்கும் போது அது நிறைய நேரங்களில் மண்டையில தான் நினைச்சோம், ஆண்டவரை இதை செஞ்சிடணும், இந்த வருஷம் இதை பண்ணிடணும், இதை செஞ்சு முடிக்கணும். ஊழியத்தின் பாதையில் நிறைய காரியங்கள் நம்ம யோசித்திருப்போம், இந்த வருஷம் இதை செய்யணும், அதை பண்ணணும். ஆனா
அந்த சிந்தனையில வரும்பொழுது கொஞ்ச நாட்கள்லயே போராட்டங்களும் பாடுகளும் வந்து என்ன பண்ணிட்டுச்சுன்னா, உன்னை அந்த சிந்தனை, அந்த வேர் பட்டணும்னு நினைக்கிற சிந்தனையே நிறைய விஷயங்கள் எடுத்து போடப்பட்டிருக்கும். அப்ப என்ன நினைப்போம், நம்மலாம் எப்பண்டா இதை செய்ய போறோம், நமக்கெல்லாம் இது நடக்காதுடா, இதெல்லாம் நமக்கு எப்படி நடக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இவ்வளவு நாள் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு மொத்தமா கத்துறதை மாற்றட்டும். இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் ஆண்டவர் என்ன அஸ்திபாரம் போட்டு, நல்ல கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எதுல உன் வாழ்க்கையில் அஸ்திபாரம் இல்லாமல் இருக்கிறாயோ அதுலெல்லாம் கர்த்தர் ஒரு அஸ்திபாரத்தை போட்டு, எவனும் அந்த அஸ்திபாரத்தை அசைக்க முடியாதபடியாய் தம்முடைய கிருபையை, தம்முடைய அபிஷேகத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் உன் அஸ்திபாரம் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தா, இனி ஆடவே முடியாத ஒரு அஸ்திபாரத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில போட விரும்புகிறார். நம்புற பிள்ளைங்க நல்ல ஒரு நரகத்துக்கு நடுக்கம் வர்ற மாதிரியா கையை தட்டி முழு பலத்தோட ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி, ஆண்டவரை இதுவரைக்கும் தடையாயிருந்தவைகள், இதுவரைக்கும் என்னோடு போராடினவைகள், என்னை நிலைப்பட முடியாதபடி தடை பண்ணின காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி இன்றைக்கு என்னை உறுதியாக, அவனை உறுதியாக கடாவுவேன். இனி எவன் அசைக்க முடியாத ஒரு பர்வதத்தை போல வேதம் சொல்லுகிறதான கர்த்தரை நம்புகிறவர்களோ அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல உறுதியாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியாய் என் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை நான் காணும்படி கர்த்தர் செய்வார் என்று நம்புற பிள்ளைங்க நரகம் நடுங்கட்டும். இந்த வேளையில கையை தட்டும் போதே பாதாளம் குலுங்கட்டும். இதுவரைக்கும் ஒன்ன நெகட்டிவாக ஒரு தாழ்வு மனப்பான்மையை வைத்து நீலாம் வேறுபட்ட முடியாது, உன் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காது, நீலாம் ஜெயிக்க முடியாது, உன் பிசினஸ்ல நீ மேல வர முடியாது, உன் கடனை நீ அடைக்க முடியாது, உன் பிள்ளைகள் திருமணத்தை நீ செய்ய முடியாது, உன் பிள்ளைகள் உன் வேலைக்குள்ள நல்ல வேலைக்கு போக முடியாது என்று அவிசுவாசமான காரியங்களையும் ஒரு நெகட்டிவான காரியங்களையும் சத்துருவானவன் வாழ்க்கையில சொன்னதுனால நீ சோர்ந்து போய் உன் ஆத்துமா இன்னைக்கு வறண்டு போய் இருக்குமேயானால், இன்னைக்கு என் ஆண்டவர் உன் ஆத்துமாவை பலப்படுத்தி, உன் ஆத்துமாவை எழுப்பி, உன் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவனாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவளாய் கர்த்தர் உன்னை எழுப்புவார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நல்லா கூட கைகளை தட்டி வாழ்க்கையில சொல்லுவேன், வாலிப பிள்ளைங்க இருப்பீங்கன்னா கர்த்தருக்காக நிற்கணும் தான் நினைக்கிறோம். ஆனா எங்களால் நிற்க முடியல. நிறைய பாவங்களும் பாடாக்களும் வாழ்க்கையில வரும் பொழுது நாங்க விழுந்து போகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு விசுவாசிமா தேவ பிள்ளையே, நீ அசைக்க முடியாத ஒரு பாத்திரமாக, நிலையா நிற்கக்கூடிய ஒரு பாத்திரமாக என் ஆண்டவர் உன்னை அலங்கரிக்கிற ஒரு காலம் வருகிறது. நம்புற பிள்ளைங்க நல்ல கூட இன்னும் கூட வாயை திறந்த அந்நிய பாஷைகளை பேசி, அக்னி பாஷைகளை பேசி கைகளை தட்டி நீ வேறுபற்றம் கூடாதுன்னு தான் இவ்வளவு நாள் சத்துரு நினைச்சார். நீ நம்புங்க, எத்தனை தடைகள் வந்தாலும் நீ வேறுபற்றதை நீ யாராலும் தடுக்கவே முடியாது. நீ சொல்லுங்க, நீ வேரூன்றி நிலைத்து எவனும் ஒன்னே ஒண்ணுதான், அவர் நினைச்சா மட்டும்தான் உன்னை பிடுங்க முடியுமே தவிர வேற எவனோ எவளோ எந்த சூழ்நிலைகளும் உன்னை ஒரு நாள் பிடுங்கி எறியவே முடியாதபடியா அந்த அளவு நிலையான ஒரு அஸ்திபாரமாய், எவன் அசைக்க முடியாத ஒரு பாத்திரமாய் தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அலங்கரிப்பாருன்னு விசுவாவே. ஐயோ, இப்போ ஒரு வார்த்தை வந்துச்சு பார். நிறைய பேர் நினைப்பாங்க, இன்னைக்கு பொதுவாக வேலை செய்யறவங்க என் வேலையிலிருந்து என்ன சீக்கிரமா எடுத்துருவாங்களோ, என் வேலையை பிடுங்கிருவாங்களோ, என் வேலை என்ன விட்டு போயிருமோ. அவர் உன்னை வேறுபற்ற வச்சார்னா எந்த கொம்பனாலும் வந்து உன்னை பிடுங்க முடியாது. நம்புறீங்களா? நம்புற பிள்ளைங்க கைத்தட்டி வாங்கிக்கோங்கப்பா. ஏமே, ஒருவேளை பலவீனப்படுகிற பிள்ளைங்க வாழ்க்கையில ஒருவேளை பலவீனத்தை பார்த்து, ஐயோ ஒருவேளை நாளைக்கு நம்ம செத்துருவோமோ, நாளைக்கு எனக்கு வேற மாதிரி நடந்துருமோ, இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் இருக்குமே. ஆனால் இன்னைக்கு விசுவாசிங்க, உன்னை வேறுபற்ற வைப்பேன்னு சொல்லிட்டாருன்னா உன் வாழ்க்கையில எவ்வளவு பார்க்க வேண்டியதுன்னு பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பார்க்க வேண்டியதுன்னு எவ்வளவோ இருக்கிறதுன்னு சொல்லுங்கப்பா. எவ்வளவோ இருக்கிறத, இன்னும் எவ்வளவோ இருக்கிறத. ஏமே, ரெடியா இருக்கிறீங்களா பார்க்கறதுக்கு? நல்ல சிரிச்ச முகமா தான் ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏமே, நல்ல கைகள் அசைச்சு சொல்லுங்கப்பா. பார்க்கறது வேண்டியது நிறைய இருக்கிற.
ஆமென். ரெடியா இருக்கீங்களா பார்க்கிறதுக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் புலம்புறீங்க? பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. தேவனுடைய ஊழியர்களுக்கெல்லாம் சொல்றேன், நீங்களாம் நம்மளாம் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆபிரகாம் நினைச்சார் கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து இருந்தார். கரெக்டா? கூடாரத்திற்குள்ள இருக்கிற ஆபிரகாம தான் அவர் பார்த்துட்டு இருந்தது, ஒரு கூடாரத்தை, அவர் மனைவிய. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் வெளியே வாப்பா. என்ன சொன்னார் ஆண்டவர்? கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் அண்ணாந்து பார். எல்லாரும் பாருங்க, உங்க ஆசீர்வாதம்லாம் அப்படியே மேல இருக்குது பார். என்னங்க முறைச்சு பாக்குறீங்க? நல்ல சந்தோஷத்தோட தான் பாரு. யாருக்கெல்லாம் விசுவாசத்துல பார்க்கணும், ஆகா ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் யாருக்கெல்லாம் வேணுமோ, நல்ல வேலை, நல்ல வீடு, ஆண்டவர் அந்த ஆரோக்கியம், சுகம், பலன், ரெட்டிப்பான நன்மை, எதெல்லாம் பார்க்கணுமோ பாருங்க. இந்த கூட்டத்தில் பார்க்கணும். சபை நல்ல பெரிய திருச்சபை. ஆமென். ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள், விசுவாசிகள், வியாதிகள் சுகமாகிறத ஊழியக்காரங்க நம்ம இப்படி பார்க்கணும். நான் பார்க்க ரெடி ஆயிட்டேன், நீங்க பார்க்க ரெடியா இருக்கீங்களா? சில கூட்டத்துல இப்படிலாம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்க கூட்டத்தில் இது வெளியாயிருக்கு, இந்த மாதிரி ரெவல்யூஷன் வந்திருக்கு. ஆமாங்க. நான் 19 வயசுல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் சிஎஸ்ஐ, பக்கா சிஎஸ்ஐ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். 19 வயசு வரை எங்களுக்கு ஆவியும் தெரியாது, அனலும் தெரியாது, அந்நிய பாஷையும் தெரியாது. ஏன்னா அங்க எங்க ஊர்ல எல்லாம் அந்நிய பாஷையெல்லாம் பேசணும். யாரா இது, யாரா இது, இது வேற, அப்படி பார்த்தவங்கனாலாம். அப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே எங்க ஊர்ல தேரிக்காடுன்னு ஒரு இடம் இருக்கு. அப்ப அந்த தேரிக்காட்டுல போய் ஜோம் பண்ணுவோம். அங்க எவ்வளவோ சத்தமிட்டு கூப்பிட்டாலும் யாருக்கும் கேட்காது. ஏன்னா மக்கள் நடமாட்டமே அந்த பகுதியில் இருக்காது. சின்ன சின்ன செடிகளா வளர்ந்து நிற்கும். நீங்க தெரியுமா, அந்த இங்க இப்ப என்ன பேர் சொல்றீங்களோ தெரியல, இந்த விராலி செடிலாம் சொல்லுவாங்க. சின்ன சின்ன செடியா அப்படியே வளர்ந்து நிற்கும். அப்போ நான் நல்லா ஜோம் பண்ணிட்டு இருப்பேன் பாஸ்டர். நல்லா ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆவியில ஒரு வைராகியம் வரும். அப்போ நம்ம முன்னால செடி தான் இருக்கும். ஆனா நான் எப்படி விசுவாசத்துல பார்ப்பேன்னா, ஆயிரக்கணக்கான மக்கள் என் முன்னால உட்கார்ந்து இருக்கிற மாதிரி பார்ப்பேன். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அப்ப நான் திடீர்னு ஆவியில நிரம்பு, அப்படியே அந்நிய பாஷையில பேசி நல்லா குதிச்சு நிரம்பி அப்படியே சொல்லுவேன், இயேசு உன்னை சுகமாக்குகிறார்னு பேசுவேன். இயேசு உன்னை விடுதலை ஆக்குகிறாமா. நான் ஃபர்ஸ்ட் பண்ண பிரசங்கமே விராலி செடிக்கு தான் நான் பண்ணின பிரசங்கம். ஃபர்ஸ்ட் ஹீலிங் மெசேஜ் கொடுத்ததே இதுக்கு, செடிகளுக்கு தான். ஆவியில நிரம்பி சொல்லுவேன். அப்ப நான் சொல்றது ஒரு 2009 இந்த டைம்ல. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கணுங்க தெரியல. ஆனா நான் எதை ஆவியில பார்த்தேனோ, 4-5 வருஷத்துல ஆயிரக்கணக்கான மக்களை மத்தியில் நின்று பெரிய குரூசைல நின்று பேசுற அளவுக்கு கர்த்தர் என்ன பயன்படுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாயா. நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கறது கிடையாது சரியா. நம்ம கண் எல்லாம் அடுத்த வீட்டுக்கு மேல, அடுத்தவங்க மேல. இன்னைக்கு சொல்றேன், நமக்கு நிறைய வேலை இருக்கிறது. அல்லையா? சொல்லுங்களேன், பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நிறைய வேலை இருக்கு. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமை கொஞ்சம் பக்கத்துல கை பிடிச்சுக்கோங்கப்பா, கொஞ்சம் வெளியே வாப்பா, பக்கத்துல சொல்லுங்கன்னு சொன்னேன். என்ன பார்த்து ஏன் முறைக்கிறீங்க? கொஞ்சம் வெளியே வாப்பா. என்னப்பா நீ கூடாரத்துக்குள்ளேயே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற, கொஞ்சம் வா, அண்ணாந்து பார். அப்ப அங்க நட்சத்திரங்கள்லாம் அப்படியே அப்படியே வெட்டி 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 அணிஞ்சிட்டு இருக்கு. கரெக்டா இல்லையா? சொல்லுங்கப்பா. இப்ப எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்ப ஆண்டு சொல்றாரு, இதை போலவே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்ற. இப்ப நீங்க எல்லாம் அண்ணாந்து பார்க்கணும். எதை எதை உன் வாழ்க்கையில எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது எல்லாவற்றையும் இன்னைக்கு அண்ணாந்து பார். அந்த சுகத்தை அண்ணாந்து பார், அந்த விடுதலையை அண்ணாந்து பார், அந்த நன்மையை அண்ணாந்து பார், அந்த ஞானத்தை, அந்த தயவை, தேவ பலனை. ஆமென். ஊழியம் செய்யற கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் அந்த சபையை, உங்க விசுவாசத்துல ஒரு சபை கட்டி வச்சிருப்பீங்களா ஆவியில? நம்ம ஊழியங்கள் இப்படி இருக்கணும் ஆண்டவரை. இன்னைக்கு அதை அண்ணாந்து பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஓபன் பண்ண வேண்டியதை கர்த்தர் ஓபன் பண்ணுவார். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையலையும் நான் உனக்கு கொடுப்பேன் வாக்கு பண்ணினவர் சாதாரணமானவர் அல்ல.
அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இன்னைக்கு நம்ம அண்ணாந்து பார்க்கும்போது அப்ப அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களும் உங்க மேல இன்னைக்கு இறங்கி வரப்போகிறது. ரெடியா இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்கப்பா. அப்ப இன்னைக்கு எல்லாரும் சொல்லணும், ஆண்டவரே நான் பார்க்க ரெடி ஆயிட்டேன் ஆண்டவரே. என் கண்ணை திறந்து ஆண்டவர் அண்ணாந்து பார்க்க விரும்புறேன் சுவாமி. பாருங்க, விசுவாசத்துல பாருங்க, ஒரு நிமிஷம் கொடுக்குற ஆவியில நிரம்பி உன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகிறத கண்ணால பாரு. உன் பிள்ளை நல்ல வேலைக்கு போகிறத உன் கண்ணால பாரு. நல்ல ஒரு வீட்டை பிரதிஷ்டை பண்ற மாதிரி கண்ணால பாரு. தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பே கிடையாது. நல்ல ஒரு பிசினஸ் செய்யற மாதிரி கண்ணால பார். எதை இன்னைக்கு ஆவியில விசுவாசத்தோடு பார்க்கிறீர்களோ அது அப்படியே உங்களுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. இதுவரைக்கும் தடையா இருந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிற ஒரு வேளையார் இந்த வேலை இருக்கட்டுமே. அப்படி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. நல்ல 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 அப்ப எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? இன்னைக்கு நாங்க வேறுபட்டுகிறத பார்க்க போறோம் ஆண்டவரே. இது வரைக்கும் ஆண்டவரே நிறைய நேரங்கள்ல ஆண்டவரே சின்ன சின்ன காரியத்துல கூட நாங்க சில விஷயங்கள் சில நன்மைகளை விட்டு போயிட்டோம் ஆண்டவரே. இனி எந்த காரியங்கள் வந்தாலும் நான் வேறுபட்டதை எவனாலும் தடுக்க முடியாதுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கயிறங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஒரு பரலோக அக்கினி அபிஷேகம் இந்த இடத்தை மூடட்டும். ஒரு பரலோக மகிமை இந்த எல்லையை நிரப்பட்டும். ராகாமோ ஷாட்டா மால்டா ரபு ஷாட்டா. தேங்க் யூ ஜி. நீங்க நம்புங்க ஆண்டவரே. எது எதுன்னு வேறு பண்ண வார்த்தைகள் புறப்படும் பொழுது உங்களுக்கு தெரியும். எது எது என் வேறுபற்றதுக்கு விரோதமா இருந்ததோ இன்னைக்கு ஆண்டவர் அதையும் தான் எனக்கு சொல்லி அனுப்புனார். எது எது நீ வேறுபற்ற முடியாதபடி, நீ ஒரு நல்ல தோட்டமாய் மாற முடியாதபடி உனக்கு எதிராக போராடினதோ அது எல்லாம் இன்றையோட இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அது மொத்தமாக அவர் சமூகத்துல ஒன்றுமில்லாமல் ஈழ் பொருளாக போகிறத அந்நிய கண்கள் எல்லாம் உன் சொந்த கண்கள் காணும் என்று விசுவாசிப்பீங்கன்னா நல்ல கைகளை உயர்த்தி தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. அப்பதான் நான் சொல்ல வந்தேன் என்னன்னா, அப்போ வேறுபட்டணுங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் கூடாரம் கட்டும்படி கர்த்தர் விரும்புகிறார். உன் எல்லைகள் ஆசீர்வாதமா இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆனா அதற்கு எதிராய் செயல்படுகிற எல்லா கிரியைகளையும் இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஈழ்பொருள் ஆக்குவார் என்று நம்புற பிள்ளைங்க நல்ல ஒரு கைகளை உயர்த்தி தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென் ஆமென் ஷாட்டா ராமுட்டாரா. சரி, ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறவங்க வியாதியோட வந்திருக்கிறேன், இந்த கேள்விப்பட்டேன், இந்த கூட்டத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுப்பான்னு விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்துங்கப்பா. ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை வருஷம் போராட்டமோ எத்தனை வருஷ காலங்களோ நிறைய சாட்சிகள் ஊழியத்தில் நான் சொல்ல முடியும். கடந்த ஒரு கூட்டத்தில், பெங்களூர் கூட்டத்தில் ஒரு நல்ல ஒரு சாட்சியை, சில சாட்சிகள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசத்தை நமக்கே தட்டி எழுப்புகிறதா இருக்கும். ஒரு 65 வயசு ஒரு அம்மா வந்தாங்க. 10 வருஷம் அவங்களுக்கு சுத்தமாக காதை அவுட்டு, மிஷின் போட்டும் காது சரியாக கேட்கல. இன்னொன்று பிரச்சனை ஆயிடுச்சு என்னன்னா, அந்த காதில் அந்த இயர் ட்ரம் போய் இந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி சத்தம் கடப்புடான்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்த குடும்பமே. அந்த அம்மாவுடைய மகள் ரொம்ப அழுகையோடு கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆண்டோடைய பிரசன்னத்தை ஆண்டவர் ஆராதிச்சுட்டு இருக்கும்போதே ஹீலிங்குள்ள ஆவியானவர் மூவ் பண்ணார். அப்போ நான் தட்டி இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகணும்னு சொல்லும் போதே ஒரு வல்லம் அவருக்கு மேலே இறங்கிச்சு. இறங்கின உடனே நாம விசுவாசத்தில் எப்பவுமே உடனே கேட்டுருவேன் நான், என்னம்மா ஆச்சுன்னா, ஐயோ அந்த சத்தம் நின்றுச்சியான்னு சொன்னாங்க. ஜோமனி அனுப்பிட்டேன். அடுத்த நாள் மொத்த குடும்பமே வந்துடுச்சு மீட்டிங்கு. மொத்த குடும்பமே அந்த நைட்டே அவங்க மாத்திரையை நிப்பாட்டிட்டாங்க, எல்லாம்ட்டாங்க. அந்த சத்தம் போயிடுச்சு, காதும் கேட்க ஆரம்பிச்சிச்சு. மிஷின் இல்லாம. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்வாரா? சரியா? அதனால நான் கேட்டேன், இப்போ சரீரத்தில் ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனை எனக்கு இருக்குது பிரதர்,
எனக்கு கர்த்தர் சுகமாக்கணும்னு சொன்னவங்க மட்டும் இங்க நில்லுங்க. சரியா? மற்றவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? பறக்க பார்க்கணும். இங்க பறக்க பார்க்கணும்னா தெரியாதோ? அப்படி நீங்க எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் இவர்களுக்கு யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். நீங்க எல்லாம் இவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் உங்க மேல இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க எல்லாருக்கும் ஜெபம் பண்ண வருவேன். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மொத்தமா வாங்குங்கன்னு சொல்லுங்க. மொத்தமா வாங்க போறேன்னு சொல்லுங்கப்பா. சரி, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டா. நம்ம அப்படியே கர்த்தர் ஆராதிக்கிற வேளையில தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கி சுகத்தோடு எழுப்பி நிற்பட்டும். நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஆஹா, நல்லவரே, நன்மை. நீங்க எல்லாம் கையை உயர்த்தி பாடுங்க வா. நன்றி ஐயா. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, நீர் வல்லவரே. ஆராதனை 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 கொஞ்சம் பாடி குறைச்சு பாடுங்க. நல்லவரே, நல்லவரே, வல்ல நீர் வல்லவரே. ஆராதனை 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 ஆராதனை. அற்புதரே, அற்புதரே, அற்புத. எல்லாரும் சொல்லலாம், அற்புதரே. ஆசையாய் பாடுற பிள்ளைங்க. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அற்புத. எல்லாரும் ஆசையாய் அற்புதரே, நீர் அற்புதரே. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவர் ஆராதிக்கிற வேளையில ஒரு விடுதலையும் சுகம் உண்டாகட்டும். நீங்க எல்லாரும் முன்ன வந்திருக்கல ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரை இப்போ எங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரை உண்மை ஆராதிக்கிற வேளையில ஒரு அற்புதம் எங்களுக்கு நடக்கட்டும். சாபங்கள் மாறட்டும். ஆராதனை ஆராதனை இயேசுவே. ஆராதனை. இன்னும் ஆசையா சத்தமாயா. ஆராதனை. சத்தமா சத்தமா. சத்தமா. ஆராதனை இயேசுவே. ஆராதனை. இன்னும் ஆசையா. ஆராதனை. யாருக்கெல்லாம் விடுதலை வேணுமோ இந்த ராத்திரி தாவீதின் குமாரனே எங்களை விடுவியும் ஆண்டவரே. தாவீதின் குமாரனே எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நாட்களாய் போராடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அற்புதம், இன்னைக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை, இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும் சொல்ற பிள்ளைங்க வாய்களை திறந்து நீங்க கேட்கிற வேளையில் அசுத்த கிரியைகள் எல்லாம் வெளியாகட்டும் ஆண்டவரே. வல்லமை எல்லாம் நிர்மூலமாகி போகட்டும். தேவனுடைய வல்லமை இன்னைக்கு ஒவ்வொருவர் மேலையும் சிரசின் மேலையும் ஊற்றப்படட்டும் அப்பா. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை ஆஹா
ஆராதிக்கலாமா? ஹalleluya, 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 ஆமென், ஆமென், சத்தமாய் தேவனுடைய பிள்ளைங்க, அபிஷேகம் பண்ண பிள்ளைங்க, ஆவியில நிரம்பி தேவ மகிமை எல்லையை மூடட்டும். அப்படியாய் தடைகள்லாம் உடையட்டும் ஆண்டவரே. தேவ மகிமைக்கு, தேவ பிரசன்னத்திற்கு தடையாய் இருக்கிற எல்லா கிரியைகளும் நிர்மலமாகி போகட்டும். கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. அல்லேலூயா, 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 அந்த ஆயில் எடுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இவங்க சுகமாகிறதெல்லாம் எல்லாரும் அண்ணாந்து பாருங்க. வா, நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே விடுதலை ஆகிறதை, சுகமாகிறதை. திருப்பத்தூர்ல ஒரு எழுப்புதல் தீ இன்னையிலிருந்து ஆரம்பிக்கட்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. எத்தனையோ கூட்டங்களை ஆண்டுடைய கிருபை நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அது பற்றி எரியட்டுமே. இன்னிலிருந்து இதுவரைக்கும் வேறுபற்றாமல் இருந்திருப்போமே, ஆனா இன்னிலிருந்து வேறுபற்றும்படியான ஒரு காலங்களை கர்த்தர் வைத்து விட்டார். ஆமென். அற்புதரே, அற்புதரே. உங்க பேர் என்ன? அழகிரி. என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்க? இப்ப என்ன பண்ணு? இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை நம்புறீங்களா? இயேசுவை நம்பினாதான் விடுதலை. இயேசுவின் ரத்தத்தை இன்றைக்கு இவர்கள் மேல பூசுற ஆண்டவரே. ஒருவனாகிலும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல. இந்த ஆத்மாவை நீ ரட்சித்துக் கொள்ளணும். The mighty name of Jesus, Lord, I command the mighty name. Fire in the Holy Ghost. விட்டு. எழும்பும் போது எத்தனை பேர் நம்புறீங்க? எழும்பும் போது வேற மாதிரி கர்த்தர் எழும்ப வைப்பார். நம்ம எல்லாம் என்ன செய்யணும்னா ஆண்டவரை உயர்த்திட்டே இருக்கணும். அற்புதரே, come on. அற்புதரே, 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 நல்லவரே. Come on people of God. அல்ல விட்டுருங்க. அவரை எலும்பட்டு விட்டு ஆண்டுடைய வல்லமை இறங்கிட்டு. அவ்வளவுதான். நல்ல நடங்க பாப், நல்ல நடங்க பாப். மேல ஏறி நடங்க. நல்ல கை தட்டி come on. நல்ல அப்படியே ஒரு ஓட்டம் ஓடி வா. Come on people of God. நல்ல come on people of God. Come on people of God right now. அப்படியே வாங்க brother. Come on. அப்படியே வா. Come on people. Glory. Shatara galadada rabo shata. எத்தனை பேருக்கு இவரை எத்தனை பேர் பார்த்தீங்க? நிக்க கூட முடியாம ஒருத்தர் தாங்கிட்டு தானே இந்த கூட்டத்துக்கு வந்தாங்க. நான் சொன்னேன், ஆண்டவர் சாதாரண காரியம் அல்ல. வேறுபற்ற முடியாதவைகளை அவர் வேறுபற்ற வைக்கிற தேவன். ஆமென். உங்க முன்னால நம்ம மேஜிக்கா பண்ணோம், இல்லைன்னா தேங்காய் உடைச்சோமா, இல்லைன்னா எலுமிச்சை பழத்தை போட்டோமா? இல்ல
அவர் நாமத்துல போட வேண்டியதை போட்டா நடக்க வேண்டியது நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? Glory to God. வாங்க அழகிரி, அழகிரி தானே? மைக்குங்க எப்படி இருக்கு இப்போ? நல்லா நடக்க முடியுதா இப்ப ஃப்ரீயா? என்னெல்லாம் செய்ய முடியாம இருந்தீங்க இப்போ இவ்வளவு நாள்? எழனா எழும்ப முடியாம, எழ முடியாது. கை காலெல்லாம் கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு பிடிச்சி உங்களை பிடிச்சி வச்சிருந்துச்சு. இந்த மாதிரிலாம் ஓட முடியாது. எவ்வளவு நாள் ஆச்சு இப்படிலாம் ஓடி? ஒரு வாரமா ஓட முடியாதான், பிடிச்சி பிசாசு லாக் பண்ணி வச்சிருந்தா. இன்னைக்கு அந்த லாக்க கர்த்தர் திறந்து விட்டதை எத்தனை பேர் பாத்தீங்க? நல்லா பிசாசை வெக்கப்படுத்தி நான் சொல்லிட்டேன். அதாவது நாங்க மதம் மாத்திர கூட்டம் கிடையாது. இந்த மதத்துக்கு வா, அந்த மதத்துக்கு, மதம்ங்கிறதே கிடையாது. முதல்ல உங்க இருதயத்தை இயேசுக்கு நேரனைக்கு திருப்பிடணும். புரியுதுங்களா நான் சொல்றது? நீங்க போட்டிருக்கிற குங்குமமோ இதெல்லாம் உங்களை ரட்சிக்கல, இயேசுவின் ரத்தம் உங்களை ரட்சிச்சிச்சு. அந்த ரத்தத்தினால தான் இன்னைக்கு நீங்க விடுதலை ஆனீங்க. நல்ல ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டம் ஓடி வாங்கவாம் திருப்பி. விடுதலை நாயகன் பக்தியை தருகிறான், எனக்குள்ளே இருக்கிறான். கொஞ்சம் அசைஞ்சு போடலாமா? என்ன என்ன நல்ல 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 விடுதலை நல்ல நல்ல பக்தியை எனக்குள்ளே என்ன என்னான் நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி தினம் ஆடி ஆடி ஓடி ஓடி செல்லுவே. நல்லா எந்தன் இயேசு ஜீவிக்கு, அவன் அவன் எந்தன் இயேசு. என்ன மாதிரி இருக்கிறார். நல்ல நல்ல என்ன 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 சொல்லுமா? தலை நாய் வெற்றியை அல்லேலூயா. வாங்க பிரதர், நீங்க தானே இவரை கூட்டிட்டு வந்தீங்க. வாங்க நீங்களே சொல்லுங்க, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு கூட்டத்துக்கு வரும்போது எப்படி வந்தீங்க, இப்போ அவர் எப்படி இருக்கிறார்? முகமே மொத்தமா மாறிடுச்சே. 2 weeks பார்த்தீங்கன்னா பிசாசன் பெணியில் இருந்தாங்க. 2 வாரமா? நான் 6 மந்த்தாக அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. 6 மாசமா? 6 மாசமா. ஓகே. நிறைய ஸ்ப்ரே பண்ணுவார், ஆனால் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை. இப்போ நாங்கள் போயிட்டு எல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் செக் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு கூட எல்லாம் நார்மல். கையில் தண்ணி ஊறிட்டே இருக்கும். ஓகே. கையில் ஒரு மாதிரி வலிக்குதுன்னு சொல்லுவார். ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு பிசாசு 2 பிசாசு அவர் மேலே இருந்தது. ஓகே. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிச்சேன். ஆண்டவரே எப்படியாச்சும் ஒரு ரட்சிக்கப்படணும், இந்த ஆத்மா உமுக்குறியதுன்னு சொல்லி ஜெபிச்சேன். ஓகே. இவர் கஷ்டப்பட்டதை பார்க்கவே முடியல. அவ்வளோ கஷ்டம், உட்கார கூட முடியாம கஷ்டப்பட்டு இருந்தாரு. ரொம்ப ஒரு ஆலோசனை நான் கண்ணாட பார்த்தேன். அது என் கூட பேசுது, அந்த ஸ்பிரிட் என் கூட பேசுது. ஓகே. மக்கள் என் கூட பேசி அதை நான் சாகடித்து தான் வந்தேன். இவரை அதான் இது நல்லா அவன் புரிஞ்சுச்சா? எத்தனை பேர் நான் பண்ண வார்த்தைகளும் அப்படித்தானே இருந்துச்சு. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார் தானே, உன்னை பிசாசு சாகடிச்சிரு, உன்னை அப்படியே உன்னை தூக்கிடுவேன் தான் நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் உன்னை வேறுபற்ற வைத்து, ஐயோ நல்ல கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணுமே. உன்னை வேறுபற்ற. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, பிசாசின் சித்தங்களோ திட்டங்களோ நடக்காதுன்னு சொல்லுங்க பாப். என் வீட்டுல அவர் சித்தம் மட்டும்தான் நடக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இது ஆண்டவர் உங்களுக்கு காட்டுறாரு. இன்னைக்கு எல்லாருக்கும் நடக்கும். நாளைக்கு நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க, ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களாம் கூட்டிட்டு வாங்க, ஜோமணி விடுவோம் ஏசப்பா நாமத்தில். ஆமென். திருப்பத்தூர் முழுவதும் ஒரு சாட்சி அக்கினி பற்றி எரியட்டு. இனிமே ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அப்போ இப்ப எப்படி பிரதர் நீங்க சொல்லுங்க, இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களை தொட்டது யாரு? இயேசு. அவருக்கு சாட்சியா இருப்பீங்களா இனிமே? சார் இன்னும் ஒரே ஒரு முதல்ல இதெல்லாம் இனி கலத்தி
இயேசுவுக்காக தூக்கி எறிஞ்சிடணும். ஒரே ஒரு தெய்வம். வேதம் சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் இயேசுவே கர்த்தர் என்று. இயேசுவும் ஒரு கடவுள் அல்ல, இயேசு மட்டுமே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இயேசு மட்டுமே. ஆமென். திருப்பத்தூருக்கே கேட்கிற மாதிரி சத்தமா சொல்லுங்க பாப், இயேசு மட்டுமே. ஆமென். அழகிரி, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு மீட்டிங் வரணும் சாட்சியோட. இதெல்லாம் இல்லாம வேற மாதிரி புது மனுஷனா ஆண்டவர் உங்களை நல்ல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி அப்படி எல்லாரும் கைகளை இந்த சகோதரனுக்கு நேராக நீட்டி பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னையிலிருந்து நாங்கள் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இனி எந்த சத்துரு சொல்லிச்சான் இவனை கொண்டுறேன்னு சொல்லுவேன் அவளாய் எல்லாரும் காலு கீழே. வேதம் சொல்லுது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உன் காலின் கீழே. எல்லாரும் கால் அப்படி தூக்கி அந்த நாயை ஒரு மிதிச்சு சொல்லுங்க, அவனை நசுக்கி போடுவார். In the mighty name of Jesus, Lord. எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுவோமா? Amen. இந்த ஒரு பாடலை பாடிட்டு அடுத்து உங்கள்கிட்ட வரணுமா? கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு எனக்கு. சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணணுமா? சந்தோஷமா இருந்தால் சங்கீதம். விடுதலை நாய் வெற்றியை போன வாரம் ஒரு மீட்டிங்கில் பாஸ்டர் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி நடக்க முடியாது, ஸ்டிக்கோட வந்திருக்கிறா. எனக்கு தெரியாது. நம்ம மீட்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் ஃபஸ்ட்டுனோடனே அப்படி கொஞ்சம் போயிட்டுருக்கேன். அப்படி நான் நல்லா டான்ஸ் பண்ணுவேன். நான் டான்ஸ்னால் வேற மாதிரிலாம் ஆட தெரியாது, நம்ம குதிப்போம், அதுதான் நமக்கு டான்ஸ். நான் ஆவியில் நிரம்பி டான்ஸ் பண்ணி ஆண்டரம் பாடிட்டு இருந்தேன் பாருங்க. அந்த ஸ்டிக்கை உள்ள மனுஷன் என் கூட வந்து ஓடி வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. போனோட வந்தார். பார்த்தா அந்த எலும்பு ரெண்டு உடஞ்சி ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கு. நடக்கிறதே கஷ்டம். அவன் மாடின ஆட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு அல்லையில சொல்லக்கூடாதா? அப்போ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, ஆடலாமா? சும்மா நம்ம போடுறதான் ஸ்டெப். ரெடியா? 1 2 3 4. விடுதலை வெற்றியை எனக்குள்ளே இருக்கு நான் விடுதலை நாய் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே என்ன நான். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். அந்த அம்மாவை கூட்டிட்டு வாங்க. போட்டுனையோடு அந்த ஆவி அலக்கழிச்சதெல்லாம் வெளியே. சூப்பர் அழகிரி. நம்ம கையை விடுங்கய்யா. நீங்க ஏன் கை பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் தான் தூக்கிட்டாருல ரத்தத்தை. என்னையோடு ஆண்டவரை வேலி அடைக்கிறேன். இனியா எந்த விதத்திலும் சத்துரு தொட முடியாதபடி இயேசுவின் நாமத்தில் ப்ரொடெக்ட் பண்றேன். ஜீசஸ் ஜீசஸ். விட்டு எல்லாம் சுகத்தோட விடுதலையோட வரட்டும். மொத்தம் உங்க பேர் நம்ம அமராவதியா? கை உயர்த்துங்க பாப். ஜீசஸ் நே. விட்டுருங்க. எழுவும் போது எத்தனை காலம் ஆட்கழிச்சதெல்லாம் மொத்தமா சரியா? எவ்வளவு நாளா சுகத்துக்காக வந்திருக்கீங்களா? கண்ணமூடி. ஹோலி ஸ்பிரிட் ரெண்டு கை வைத்து ஆவியானவரே, இப்பொழுது எல்லா வழிகளும் இந்த mighty name இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும். யாருக்குமா? யாருக்கு? சுத்தமா கேட்காதா? எந்த காது? வாடா. சரி, மற்றவங்க எல்லாம் நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கப்பா.
இயேசுவின் நாமத்தில். உன் பேர் என்னப்பா? சுத்தமா பேசவும் மாட்டா, காதும் கேட்காதா? ஜீசஸ். நீங்களாம் கோயர் பாடலாமா மெதுவா? நல்லவரே. யாருக்கெல்லாம் அற்புதம் வேணுமோ? நல்லவரே, ஓ நல்லவரே, ஆராதனை 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 ஆராதனை. நல்லவரே நல்லவரே வல்லவரே, நீர் வல்லவரே, ஆராதனை 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 ஆராதனை. நல்லவரே ஜீசஸ் நேம். சாட்சியாய் அப்படியே விட்டு சாட்சியாய் எழும்பட்டு சுவாமி. ஆராதனை வல்லவரே, நீர் வல்லவரே, ஆராதனை. என்னமா கை கொடுத்துங்க. விசுவாசிக்கிறீங்களா? பிடிக்கிறவங்க யாரோ? வல்லவரே வல்ல, நீர் வல்லவரே, ஆராதனை. இப்ப நல்ல ஃப்ரீ ஆயிட்டீங்களா? நான் ஒரு மாதிரி ஆடிட்டு கிடந்தீங்களே, அது தெரியுமா? அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லா கூட்டத்திலும் இப்படிதான் பண்ணுவீங்களா? இன்னையோட இன்னைக்கு மொத்தமா அடங்கிடுச்சு. இன்னையோட இதுக்கு பிறகு ஆட மாட்டீங்க. இனி அவர் பிரசன்னத்துல மட்டும்தான் அசைந்து பாடுவீங்க. ஜீசஸ் இயேசுவின் நாமத்துல மொத்தமா உண்டாகட்டும் ஆண்டவர். ஜெபம் பண்ணவங்க உங்க சரீரத்தை சோதிச்சு பாருங்க. என்ன பண்ண முடியாத சோதிச்சு பாருங்க அவனுடைய பிரசன்னத்துல. வாங்க சிஸ்டர், நல்ல முதுகெல்லாம் குனிஞ்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்கிக்கிறார். சும்மாவா தட்டி விட்டு போறோம். கர்த்தர் சுகமாக்கி இருக்கிற விசுவாசிக்கிறேன். நல்லா ஆயிடுச்சா? உண்மையாக சொல்றீங்க? என்ன எவ்வளவு நாளா கஷ்டப்பட்டீங்க? ரொம்ப நாள்னா எத்தனை வருஷமா? 2 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நான் ஜோம் பண்ணும்போது கால் நிறைய வீக் ஏறிரும். ஹாஸ்பிடல்லாம் போனேன், எதுவுமே இல்லைன்ட்டாங்க. திடீர்னு கால் வீக் ஏறிரும், வத்தும், பின்னாடி உட்கார முடியாது, சரி, 2 பக்கமும் இப்படி திரும்பி படுக்க முடியாது. ஆண்டவருடைய கிருபையால சுகமாயிடுச்சு. நான் ஜோம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? என்ன உணர்ந்தீங்க? எனக்குள்ளார ஒரு மாற்றம், ஒரு என்னை அறியாத ஒரு உற்சாகமா உள்ள ஒரு மாற்றமா. பரிசுத்த ஆவியானவர் இறங்குனா அப்படிதான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. சரி, என்னெல்லாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் பண்ணுங்கப்பா. என்னெல்லாம் மிந்தி செய்ய முடியாதோ அதெல்லாம் இப்போ செய்யுங்கப்பா. நல்லா உட்கார்ந்து எழுமுங்கப்பா. சூப்பர்மா. இதை மாதிரி நான் கூட குனிய முடியாத இப்படி எங்க பாஸ்டர் ஜீவாவை குனிய சொல்லுங்க, அவரே கஷ்டப்படுவேன். சூப்பர்மா. நல்லா ஃப்ரீ ஆயிட்டீங்களா? நல்ல கைகள் அசைச்சு காப்பிட்டீங்க. நல்ல கை தட்டி. என்னங்க ஏங்க, இது எங்கேயும் நடக்கல. உங்க திருப்பத்தூர்ல உங்க கண்ணு முன்னாதான் நடக்குது. ஏசப்பா செய்யறது. ஒன்னே ஒன்று சொல்றேன், அதுக்காக என்னை யாரும் பெருசா பார்த்துறாதீங்க. நான் சாதாரணமான அவரை சுமக்கிற கழுதை, சரியா? அவரை சுமந்து வந்திருக்கேன். அவர் நாமத்துல ஜோம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆமே. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் தொடணும்னு சொல்லி ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. ஆமே. கத்துனா சிஸ்டர். என்னம்மா? சரிம்மா, என்ன பிரச்சனை இப்போ? சரி, கை உயர்த்துங்க. உங்களுக்கு எல்லாம் மாறட்டும். சுகர் எல்லாம் கண்ட்ரோல் ஆகட்டும். இயேசுவின் நாமம். என்ன யாருக்கு? உனக்கா? கை உயர்த்தினையோட ஆண்டவரே எல்லாம் நீர் கட்டியும் கொஞ்சம் பாட்டில் தண்ணி கொடுங்க. நல்லவரே. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை வாய்க்கு இப்பமே ஆண்டவர் எல்லாம் நீர் கட்டி எல்லாம் healed in the mighty name of Jesus. Healed in the mighty name of Jesus. Right now, in the mighty name of Jesus. நல்லவரே
விசுவாசத்தோட இந்த கட்டிலாம் சொன்னீங்க, அந்த பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்க கட்டி நீர் கட்டின்னு வந்ததுங்க. வாமா, ஆணுடைய வல்லமை உன்னை தொட்டுட்டு, சரியா? நாளை அதை உனதான் உணர முடியுமா உன்னால? அதை சொல்லு. நீங்க தொட்டபோது ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. என்ன நடந்தது? என்ன நடந்தது உனக்குள்ள? எனக்குள்ள உள்ள ஏதோ போற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ எப்படி இருக்குதுமா? நல்லா இருக்கு. சரி, நீ வர நாட்கள்ல அந்த கட்டி இல்லைன்னு சாட்சி சொல்ற அளவு கத்தர் வைப்பார். ஆமாங்க, ஆமாங்க. சரி, அப்படி கத்தருடைய வார்த்தைக்கு போயிருவோமா? அப்படியே உட்காருங்க பாப்பா, இங்கே உட்காருங்க, என் கூட உட்காருங்க பாப்பா, இதிலே உட்காருங்க. சரி, இப்போ எத்தனை பேர் அவனுடைய வார்த்தை கேட்க ரெடி ஆயிட்டீங்க? கைகளை உயர்த்தி ஒரு இல்லை சொல்லுங்கப்பா. அப்போ நான் சொன்னேன் தானே, ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி அனுப்புனார். என் பிள்ளைகளை வேறுபற்ற முடியாதபடி இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் நான் அழித்து போடுவேன். அப்போ தான் அந்த 27 ஏசாயா 27 முதலாம் வசனத்தை வாசிப்போமா? ஏசாயா 27 முதலாம் வசனத்தை வாசிக்கும். அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். பட்டயத்தால தண்டிப்பார். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க இன்னைக்கு? சிசாச கர்த்தர் அந்த வல்லமைகளை, சாத்தானின் சர்ப்பத்தின் ஆவிகளை ஆண்டவர் தண்டிக்கிற ஒரு காலமாய். கையை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. இதுவரைக்கும் உன்னோடு போராடி உன்னை பலவீனப்படுத்தி நீ வேறு பெற்ற முடியாதபடி உனக்காக விரோதமாய் எழும்பி உன் குடும்பத்தை நிர்மூலம் பண்ணின பாழாக்கினவன அந்த சத்துருவை ஆண்டவர் தண்டிக்கிற ஒரு நேரம் சொல்லி நம்புற பிள்ளைங்க கையை தட்டி வாங்கிக்கோ. நான் ஆவியில விசுவாசிச்சேன்னா, இந்த வார்த்தை வரும்போதே ஆவியில உணர்ந்த காரியம் என்னன்னா, இந்த எல்லைகள்ல இந்த திருப்பத்தூர்ல இப்படிப்பட்ட ஒரு வலு சர்ப்பத்தின் ஆவிகள் கிரியை செய்யுமானால், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைகளுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்யுமானால், இந்த ஆராதனையில் அவன் வல்லமைகளை கர்த்தர் துண்டித்து போட வேண்டிய ஒரு வேளையாய். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் இருக்கவே கூடாது உன் கூடாரத்துல. இந்த சர்ப்பத்தின் ஆவிகள் இருக்கிற வரைக்கும் ஒரு வளர்ச்சி இருக்காது, ஒரு பிள்ளைகள் கற்பத்தின் கனி இருக்காது, திருமண காரியங்கள்ல நன்மை இருக்காது. ஆனா இன்னைக்கு விசுவாசிங்க, இந்த எல்லைகளில் இருக்க எல்லாரும் கைகளை உயர்த்தி, கர்த்தருடைய ஊழியர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற வேளையில தேவனுடைய நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய், இங்க உள்ள திருச்சபைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா விதமான வலு சர்ப்பத்தின் ஆவிகளையும், எல்லா கிரியைகளையும், அந்த பொல்லாத வல்லமைகளையும் என் ஆண்டவர் தண்டித்து போடுகிற. கம் ஆன் பீப்பிள் ஆஃப் காட். எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் வெட்டுண்டு விழுவதாக, அவன் வல்லமைகள் அழிந்து போவதாக, அதன் கிரியைகள் அழிந்து போவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை இந்த நிலையில சூழ்ந்திருக்கிற ஒவ்வொருவருமே இறங்கட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தில் out in the mighty, come out in the mighty name of Jesus, out in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தேவனுடைய ஊழியர்கள் நாங்கள் எல்லாம் இணைந்து அவரை துதிக்கிற வேளையில், இந்த வார்த்தையை கேட்கிற வேளையில், இந்த எல்லையில போராடின எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளையும் என் ஆண்டவர் நிர்மூலமாக்கி. come on people of God. அக்னி பாஷையில பேசுற பிள்ளைங்க, அந்நிய பாஷையில பேசுற பிள்ளைங்க, வாயை திறந்து அந்நிய பாஷைகள் நீ பேசுற வேளையில் சர்ப்பத்தின் ஆவிகள் விழுந்து போகிறது. வானமண்டலத்தில் கிரியை செய்கிற எல்லா விதமான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே 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 come on get up எழும்பு. ரொம்ப நாள் போராடிட்டு இருக்க கூடாது. ஆயில கொடுங்க, கை உயர்த்தி நினையோட இந்த சாபம் டக்கு டக்கு டக்குன்னு உட்கார்ந்து நின்றுட்டு இருக்க கூடாது. மீட்டிங்ல எல்லாம் கை உயர்த்தணும். இயேசுவின் நாமத்தினால எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் போராடி கொண்டிருக்கிற சகல வல்லமை அயர்ந்து போடுகோ, எழுந்து போடு. Jesus, in the mighty name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இப்போமே தூக்குங்க பாப், தட்டி விடுவோம். இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத அசுத்த கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால out in the mighty name. விட்டு out in the mighty name. எத்தனை பேர் நம்புறீங்க? இவ்வளவு நாள் ஏன் வேறுபற்ற முடியல? ஏன் உன்னால பிரகாசிக்க முடியல? ஏன் உன் நன்மையை பெற முடியல? ஏன் கர்ப்பத்தின் கனி இல்ல? ஏன் நீ நிறைய பேருக்கு கேள்வி இருந்திருக்கும். எல்லாம் கை உயர்த்துங்க பாப்போமே. ஐயோ, விசுவாசிக்கிறீங்களா? ஏன் நீ நிறைய கேள்விகள், ஏன் ஆண்டவர் இன்னும் நாங்க வளரல,
ஏன் ஆண்டவர் இன்னும் நாங்க காய் கொடுக்கல, பனி கொடுக்கல? ஏன் ஆண்டவரனா வேற எதுவும் இல்லையா, இந்த வலு சர்ப்பங்களும் இந்த லிவியாதான் என்கிற பாம்பு தான் நன்மை எல்லாத்தையும் கடித்து பட்சிக்கிட்டு கொண்டிருந்தது. ஆனா இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி என்று சொன்ன என் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினால் கர்த்தருடைய ஊழியனாய் நான் வந்து நிற்கிறேன். எல்லா சுத்த வல்லமைகளும் இன்றைக்கு மொத்தமாய் விழுந்து போவதாக. ராகமோ ஷட்டா மால் தா தா கமோ ஷட்டா ராபாட் லிஸ்மட்டா ராபோட்டரா. ஓ thank you Jesus. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? ஒரு இளைப்பாறுதல், அந்த ஃபைட், யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது லைஃப்ல. எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் சமாதான கேடு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு லாஸ், வீணான செலவுகள், வாழ்க்கை எத்தனையோ காரியங்கள் சூறையாடி இருக்கு. வேற எதுவும் கிடையாது, இந்த ஸ்பிரிட். அது ஆண்டவர் சொல்றார். இந்த வசனத்தை மறுபடி படிக்கலாமா? அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை, அந்த கோணம் வாழ்க்கையில கோணல் நிறைய பாதைகள் வந்துச்சா இல்லையா? சொல்லுங்களேன். அந்த கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான, திருப்பி திருப்பி படிங்க பாப்போம். கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். தமது பட்டயத்தால் தண்டிப்பார். அவர் அந்த பட்டயம் எது தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. இன்னைக்கு அந்த வார்த்தை புறப்பட சத்துரு விழுந்து கொண்டிருக்கிறான். பெரும் பந்தியின் நடுவிலே உன் தலையை உயர்த்துவார், நீதியின் சால்வையாலே உன்னை மூடுவார். நீ உயருவாய், நீ வளருவாய், உன் தேசம் வாழுமே. நீ ஓங்கி வளருவாய், நீ பூத்து குலுங்குவாய், நீ பூமியை நிரப்புவாய். சத்துரு விழுந்தானே உன் பாதங்காலின் கீழே, புது எண்ணெயால் அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பும். சத்துரு விழுந்தானே என் பாதங்காலின் கீழே, புது எண்ணெயால் அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பும். பெரும் பந்தியின் நடுவிலே என் தலையை உயர்த்துவார், நீதியின் சால்வையாலே என்னை மூடுவார். பெரும் தெரியாதா? என் தலையை உயர்த்துவார், நீதியின் சால்வையால் என்னை மூடுவார். நீ உயருவாய், நீ வளருவாய், உன் தேசம் வாழுமே. நீ ஓங்கி வளருவாய், நீ பூமியை நிரப்புவாய், நீ பூத்து குலுங்குவாய். யுத்தங்களை நடப்பிக்கும் சர்வ வல்ல தேவன், கூர்மையான பட்டயமாய் உன்னை என்றும் மாற்றுவார். யுத்தங்களை நடப்பிக்கும் சர்வ வல்ல தேவன், கூர்மையான பட்டயமாய் உன்னை என்றும் மாற்றுவார். மலையின் உச்சிலே என்னை தாங்குவார், பலவானின் கையில் உள்ள அம்பாக மாற்றுவார். கண்மலையின் வெடிப்பிலே என்னை மூடுவார்,
கையிலுள்ள அம்பாக மாற்றுவார். நீ மலையின் மேல் உள்ள பட்டணமாய் இனி மறைவாது இல்லையே. இந்த உலகத்தின் வெளிச்சமே, இந்த பூமியின் சாட்சியே. சத்துரு விழுந்தானே என் பாதங்காலின் கீழே, புது எண்ணெயால் அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பும். சத்துரு விழுந்தானே என்னையா பாடுறீங்க? ஒரு ஹாப்பியா சத்துரு விழுந்தானே ஒரு ஆர்ப்பரி போட்டு பாட வேண்டாமா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? விழுந்தா அவனை கர்த்தர் இன்னைக்கு விழ பண்ணினார். என்னோடு போராடினவைகள் விழுந்து போனது. மந்திர வல்லமைகள், பிள்ளை சூனிய வல்லமைகள், மாந்திரிகங்கள், பகட்டுகள் எல்லாம் விழுந்து போனது. ஆமென். ஒரு முறை ஒரு சபைக்கு, பெங்களூர்ல ஒரு சபைக்கு போயிருந்தேன். நல்ல சபை, வளர்ந்துருக்கணும், எவ்வளோ பெரிய சபையா இருக்கணும். ஆனா போராட்டம். ஃபர்ஸ்ட் டே மீட்டிங் பாஸ்டர் முடிச்சுட்டு வெளியே வரேன். என் கண்ணு முன்னால நான் பார்த்தது. அவங்களுக்கே தெரியல, அவங்க சபையில் ஃப்ரண்ட்ல அந்த மீட்டிங் முடிஞ்சு வெளியே வரோம், தகடு வீல விழுந்து கிடந்தது. தூக்கி கொண்டு அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில் இந்த தகடெல்லாம் நான் பார்த்தது. சர்ச்சுக்கு ஃப்ரண்ட்ல சபைக்கு எதிராகவே இப்படி போராட்டங்கள் இருக்கிறது. புரியுது? ஆனால் இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கிறவனிலும் விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நம்பி சொல்லலாமா? அப்ப சத்துரு விழுந்தான்னு சொல்லும் போது நசுக்கிற மாதிரி சொல்லணும். சரியா? ரெடியாவா? 1 2 3 4. சத்துரு விழுந்தானே என் பாதங்காலின் கீழே, புது எண்ணெயால் அபிஷேகம் என் பாத்திரம் நிரம்பும். வெறும் பந்தியின் நடுவிலே தலையை உயர்த்துவார். நீதியின் சால்வையாலே என்னை மூடுவார். வெறும் பந்தியின் நடுவிலே என் தலையை உயர்த்துவார். நீதியின் சால்வையாலே என்னை மூடுவார். நீ உயருவாய், நீ வளருவாய், உன் தேசம் வாழுமே. நீ ஓங்கி வளருவாய், நீ பூத்து குலுங்குவாய், இந்த பூமியை நிரப்புவாய். யுத்தங்களை நடப்பிக்கும் சர்வ வல்ல தேவன், கூர்மையான பட்டயமா என்ன என்று மாற்றுவார். யுத்தங்களை நடப்பிக்கும் சர்வ வல்ல தேவன், கூர்மையான பட்டயமா என்ன என்று மாற்றுவார். கண்மலையின் வெடிப்பிலே என்னை மூடுவார். பலவானின் கையிலுள்ள அம்பாக மாற்றுவார். கண்மலையின் வெடிப்பிலே என்னை மூடுவார். பலவானின் கையிலுள்ள அம்பாக மாற்றுவார். நீ மலையின் மேல் உள்ள பட்டணமா இனி மறைவாது இல்லையே. இந்த உலகத்தின் வெளிச்சமே, இந்த பூமியின் சாட்சியே. பக்கத்துல காதுக்குள்ள போய் சொல்லுங்க, சத்துரு விழுந்தான். பக்கத்துல காதுக்குள்ள போய் சத்துரு விழுந்தான். உங்க பாஷையில சொன்ன சாத்தான். ஆமே. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இனி கொண்டாட்டம் தான். பக்கத்துல பசங்க ரெடியா? யுத்தங்களை நடப்பிக்கும்
சர்வ வல்ல தேவன் கூர்மையான பட்டயமா என்ன என்றும் மாற்றுவார். யுத்தங்களை நடப்பிக்கும் சர்வ வல்ல தேவன் கூர்மையான பட்டயமா என்ன என்று மாற்றுவார். கண்மலையின் வெடிப்பிலே என்னை மூடுவார். பலவானின் கையில் உள்ள அம்பாக மாற்றுவார். கண்மலையின் வெடிப்பிலே என்னை மூடுவார். பலவானின் கையில் உள்ள அம்பாக மாற்றுவார். நீங்கள் மலையின் மேல் உள்ள பட்டணமா இனி மறைவாது இல்லையே. இந்த உலகத்தின் வெளிச்சமே இந்த பூமியின் சாட்சியே. இந்த உலகத்தின் வெளிச்சமே இந்த பூமியின் சாட்சியே. நல்ல கை தட்டி அப்பாவுக்கு. come on hallelujah. நல்ல பிசாசை வெட்கப்படுத்தி கைகளை தட்டி ஆவியில நிரம்பி இதுவரைக்கும் உன்னை வேறுபற்ற முடியாதபடி இருந்த எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளையும் வல்லமைகளையும் உன் பிசினஸ் வர முடியாதபடி, உன் ஊழியம் செழிக்க முடியாதபடி, உன் ஊழியம் வளர முடியாதபடி இருந்த எல்லா சர்ப்பத்தின் வல்லமைகளையும் இந்த ஆராதனையில் என் ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் வேரோடு அறுத்து போடுகிற வேளை. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இத கர்த்தர் காலி பண்ணிட்டனாலே எங்கேயோ போயிருவீங்க. புரியுதுங்களா? இது ஒரு மோசமான ஒரு ஆவி தான் அந்த சர்ப்பத்தின் ஆவி. அந்த ஆவிகள் வேலை செய்யற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நன்மையே நம்ம பார்க்க முடியாது. அது ஊழியக்காரங்களுக்காக இருந்தாலும் அப்படிதான், விசுவாசிகளுக்கு இருந்தாலும் அதுதான். ஆனா இப்படிப்பட்ட தேவ பிரசன்னம் நிறைந்த வேளையில, ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையில, ஒரு வார்த்தையை கேட்கிற வேளையில, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஆமென், ஆமென், ஆமென். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே. நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி அல்லேலூயா சொல்லி சொல்லுங்க. யாக்கோபு வேறுபட்டனது போல நான் வேறுபட்டுகிற ஒரு வேளை இனி ஒருவனும் என்னுடைய வேரை புடுங்க முடியாது. இந்த வேர் இனி ஆழங்களுக்குள் சென்று நன்மைகளை காண்டு அநேகருக்கு வெளிச்சமாய் அசைக்க முடியாத ஒரு பாத்திரமாய் கர்த்தர் எங்களை நிலைப்படுத்துகிற வேலை என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா மால் தாரபு ஷண்டா. Glory to God. Amen. Hallelujah. சரி, தொடர்ந்து போனீங்க பாப்போம் அப்படியே டக்குன்னு. சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை அவர் கொன்று போடுவார். எல்லாரும் சொல்லுங்க, சர்ப்பங்களை அவரை கொன்று போட்டா. இன்னைக்கு எல்லாம் ரெடி ஆகுங்க. கொஞ்சம் ஒரு ஆள் அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க இருக்கீங்களா? இங்க அந்நிய பாஷை அடையாளத்தோட பேசுற பிள்ளைங்க இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசுங்கப்பா. சர்ப்பத்துங்களை ஆண்டவர் இன்னைக்கு நிர்மூலம் பண்ணட்டும். இந்த எல்லைகள்ல போராடுகிற, இந்த திருப்பத்தூர்ல போராடுகிற, திருப்பத்தூர் ஊழியங்கள்ல போராடுகிற, சபைக்கு எதிராக எழும்புகிற, விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற, எப்படி என்ன ஆண்டுடைய வார்த்தை வெளிப்பட்டது தானே? சமுத்திரத்தில் இருக்கிற அவைகளை, வலு சர்ப்பங்களை அவர் கொன்று போடுவார். இந்த ஆராதனையில் அவர் யுத்தங்களை நமக்காக 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 செய்து, come on people of God. இனி எவன் தடுக்கிறான்னு பார்ப்போம். ஆமென். யுத்தம் எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, யுத்தம் முடிந்ததுன்னு சொல்லுங்க பா. ஆமாயா, தீர்க்க தரிசனம் எல்லாரும் இப்படி வைங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. ரிசீவ் இட். இனி அந்த போராட்டம் எந்த நேரம் யுத்தம் அங்க இங்கன்னு வந்து உன் சிந்தனையை பாதிச்சு உன்னை ஓட முடியாதபடி, உன்னை ஒரு தரிசனத்துக்கு நேரா போராட முடியாதபடி உன்னை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருந்த எல்லா வல்லமைகளையும் கர்த்தர் வேரோடு நிர்மூலமாக்கி இனி ஓமகாரஷே. ஆமென். எப்பவும் பார் தேவனுடைய பிள்ளைங்க சமாதானமா இல்லதானே? ஏதோ ஒரு போராட்டத்தை சுமந்து கொண்டே இருக்கிறோம், ஏதோ ஒரு பாடுகளை சுமந்து கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ பாடுகள் இருக்கிறது.
ஆனா வெளியே தெரியல, சிரிச்ச முகமா இருந்தாலும் ஆனா உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத எத்தனையோ வேதனைகளை, எத்தனையோ பாடுகளை, பலவீனங்களை சுமந்து கொண்டுதான் தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உன் யுத்தங்களை கர்த்தர் முடிய பண்ணுகிறார், உன் யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணுகிறார், உன் யுத்தங்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கண்டிடுகிறார். இனி தோல்வி அல்ல, இனி வெற்றி. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? சங்கார தூதன் இனி எல்லையில கடந்து வருவது, இனி துஷ்டன் என் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நம்புற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எல்லாரும் சொல்லுங்க, அவன் முழுவதும். அதான் சொன்னேன், கொஞ்சம் கூட மிச்சம் மீதி இருக்க கூடாது. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, வீட்டுல மிச்சம் மீதி இருக்கவே கூடாது. முழுவதும் டோட்டலி டெஸ்ட்ராய், மொத்தமா அழிக்கிறார். நீ நல்லா வாழுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஹை ஃபை பண்ணி சொல்லுங்க, நல்லா வாழுங்க. இனிமே சந்தோஷத்தோட வாழு. உன் அப்பா உனக்காக வேற ஒரு காரியத்தை உனக்காக செய்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? இனி உன் எல்லையில துன்பமோ, துக்கமோ, அவப்பாரிகளோ, பாடல்களோ, கண்ணீர்களோ இருக்க போவதல்ல. இனி உன் வெள்ளைகளில ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை, மகிழ்ச்சியின் ஆரவாரத்தை எல்லைகளில கேட்கும்படியாய், உன் எல்லைகள் எங்கும் சமாதானம் உள்ளவைகளாய் என் ஆண்டவர் நிலைநிறுத்த செய்ய வேண்டிய ஒரு வேளையாய் இந்த வார்த்தையை கேட்கும் போதே அது நிறைவேறட்டும் உன் வாழ்க்கையில. ஃபர்ஸ்ட் வசனத்துல ஒரு யுத்தம் நடக்கும். இரண்டாவது வசனத்துல அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுது பாருங்க, வாசிங்க பாப். அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம். ஐயோ சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஐயா. திராட்சை தோட்டம் எதை குறிக்குதுன்னா ஒரு இனிமை, ஒரு இனிமையை குறிக்கிறது. திராட்சை ரசம் எதை குறிக்கும்? ஒரு இனிமை. வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்புறீங்க? இனிய ஒரு வாழ்க்கையில என் குடும்பத்தில் ஒரு இனிமை. ஆமென். அது இன்னொன்னு, திராட்சை ரசம் மகிழ்ச்சியை குறிக்கிறது, மகிழ்ச்சியை குறிக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி எல்லைகள் மகிழ்ச்சியோட. எத்தனை பேருக்கு ஆசை என் குடும்பம் முழுவதும் நீ சந்தோஷத்தோட வாழட்டும் ஆண்டவர், மகிழ்ச்சியால மகிழ்ச்சியால நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. இதை பார்க்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்படியே கிருபையால் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. இனி அவர்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாவதாக. ஷாண்டா லாகா மோஷாட்டா. ஆமென் ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அழகா இருக்கு, நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டமா. ஆமென். தொடர்ந்து படிங்க பா. அதை குறித்து பாடுங்கள், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இப்போ ஒரு உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை உருவாக்கிட்டார். அது எப்படிப்பட்டதை உருவாக்கப்பட்டிருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, நல்ல திராட்சை ரசத்தை தரும். சொல்லுங்களேன், உங்க வீட்டை தான் குறித்து ஆண்டவர் சொல்றார், உன் பிள்ளைகளை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார், உன் புருஷனை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார், உன் மனைவியை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார், உங்க சபையை குறித்து தான் ஆண்டவர் சொல்றார். நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம். ஆமென். அப்போ இனி இதுக்கு ப்ரொடெக்ஷன் எங்கன்னா நீ கிடையாது, நீ அதை பாதுகாக்க போறது கிடையாது. ஆண்டு சொல்ற அந்த திராட்சை தோட்டத்திற்கு எப்படி அவர் கிரியை செய்ய போகிறாராம்? வாசிங்க பாப். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, கர்த்தராகிய நான் அந்த தோட்டத்தை நீ காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, ஒருவரும் அதை சேதப்படுத்தாத, ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்து அதை அப்படியே பத்திரமாய். நல்ல கைத்தட்டி ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டுடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது என்னன்னா, இனி அதுக்கு ப்ரொடெக்ஷன் வேற எங்கேயும் கிடையாதுப்பா, நீ நானே ப்ரொடெக்ட் பண்ணுவேன். உன் எல்லைக்கு காவலாய் இனி கர்த்தரே இருப்பார், உன் குடும்பத்திற்கு காவலாய் இனி கர்த்தரே இருப்பார். இனி எதை குறித்தும் கவலைப்படாது. அவர் ஆண்டுடைய வார்த்தை சொல்லு, நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி, ஒருவர் அதை சேத எவனாவது தொற்றுவனாடான்னு சொல்றார். ஒரு அலையில சொல்லுங்கப்பா, தொட்டு பாருடா, தொட்டு பாருடி. தொட்ட முடியுமா? சொல்லுங்கப்பா, நீ உன்னை தொட்ட முடியுமா? பக்கத்துல பாசன தொட முடியுமா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. சத்தமா சொல்லுங்க, உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நல்ல கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அப்ப இவ்வளவு ப்ரொடெக்ஷனை கொடுத்த பிறகுதான் ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது என்னன்னா, யாக்கோபு வேர் பற்றி. எல்லாரும் சொல்லுங்க, இனி வேர் பற்றுவேன். இன்னைக்கு நான் இந்த ஊழியங்களை பார்த்து சொல்றேன், அன்பான தேவனுடைய மனுஷர்களை பார்த்து சொல்றேன், ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்கள் வேர் பற்றுகிற ஒரு கால். இன்னையிலிருந்து அந்த டைம் ஸ்டார்டட். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ வேர் பற்றுகிற ஒரு கால்.
உங்க கண்கள் காணும், நிலைத்திருப்பீங்க. வேர் பட்டுறதுன்னா சாதாரண வேர் கிடையாது. இனி இந்த வேர் என்ன பண்ணும்னா எங்க ஆழத்துக்கு போக முடியுமோ அந்த வேர் போய்கிட்டே இருக்கும். எங்கெங்க போக முடியுமோ அது போய்கிட்டே இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்கப்பா. ஏன்னா இந்த வேர் பற்றதுனால தான் மேலே வெளியே நீ வெளிச்சமாய், நீ மலையின் மேல இருக்கிற பட்டணமாய் நீ மாறுகிற ஒரு காலம். ஒரு அலையில சொல்லுங்கப்பா. அப்போ ஒரு மரத்துக்கு வேர் எந்த அளவு ஸ்ட்ராங்கா போகிறதோ அந்த அளவு மேலே கனிகள் இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? சொல்லுங்க பாப்போமே. இன்னைக்கு விசுவாசிங்க, வேர் ஆழமாய் போக. அப்போ என்ன அர்த்தம்னா இனிமே இந்த பூமியில ஒரு நன்மையும் குறையாதபடி நீ எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிற அளவு. ஐயோ விளங்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஐயா, எதையுமே நீ விட்டு வைக்க முடியாத அளவு ஒரு ஆழங்களுக்குள் கர்த்தர் உன்னை கொண்டு சென்று எல்லாவற்றையும் நீ சக் பண்ணுவ, அதை உறிஞ்சிக்குவ. ஒரு அலையில சொல்லுங்கப்பா. ஏன்னா இனி உலகத்தான் அதை இவ்வளவு நாள் உலகத்தான் தான் உறிஞ்சிக்கிட்டு இருந்தான். ஐயோ புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உலகத்தான தான் நீ வாழ வேண்டியதை உலகத்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். கரெக்டா இல்லையா ஐயா? எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? நான் எப்பவுமே என் கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லுவேன், எதுலையுமே நம்ம குறைவுபட்டவளா இருக்கவே கூடாது. ஐ வில் நாட் லேக் எனிதிங். எல்லாரும் சொல்லுங்க, நான் குறைவே பட மாட்டேன். சொல்லுங்கப்பா. அப்போ இவ்வளவு நாள் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம உரிய வேண்டியதை வேற எவனோ உறிஞ்சிக்கிட்டான். கரெக்டா இல்லையா? ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டிருக்கு தானே, இனி நீ வேறுபற்றும்படியா எந்த ஆழத்துல போய் எந்தெந்த காரியத்தை உறிஞ்சிட்டனா வசனம் சொல்லுது அது வேறுபற்றி. அடுத்தது வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, இஸ்ரவேல் பூத்து காய். ஐயோ வேறுபட்டுட்டேன்னு நினைச்சுக்கோ. அடுத்தது பூத்து. எல்லாம் சொல்லுங்க, பூத்து. சத்தமா சொல்லணுமே. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இவ்வளவு நாள் உன்னை பார்த்து மொட்டை மரம் நினைச்சாங்க, ஒண்ணு இல்லாதவன் நினைச்சாங்க. கரெக்டா இல்லையா? சொல்லுங்களேன். இவகிட்ட என்ன இருக்கு, இவங்கிட்ட என்ன இருக்கு, இவகிட்ட உன்னை எவெல்லாம் அப்படி போனானோ அந்த பூவை பார்த்து, அது மலர பார்த்து, அது காய்க்கிறத பார்த்து எல்லாரும் வந்து அதை அனுபவிக்கும்படியாய், அதை பார்க்கும்படியான ஒரு காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு அரை நிமிஷமாவது கை தட்டி வாங்கிக்கோங்கப்பா. கம் ஆன் பீப்பிள் ஆஃப் காட். நல்ல 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 விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு நாள் எதெல்லாம் நீ பார்க்க முடியலையோ இனி வருகிற நாட்களே அதான் நான் சொன்னேன், இவ்வளவு நாள் நீ பார்க்கல, இப்போ அண்ணாந்து பார். எல்லாரும் அண்ணாந்து பாருங்கப்பா. உன் மரம் நீதான். அந்த மரம் எந்த அளவு பூ பூத்து இருக்கிறது, அது எந்த அளவு காய்களை கொடுத்திருக்கிறது, அது எந்த அளவு கனிகளை கொடுத்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு விசுவாசத்துல எல்லாரும் கைகளை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து, விசுவாச பிள்ளைங்க, ஊழியம் செய்யற பிள்ளைங்க, பிசினஸ் பண்றவங்க, நீங்க எல்லாரும் உங்க விசுவாசத்தோட பார்க்கும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது தானே. அப்ப நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவ மகிமையை காண்பீர்கள். நம்புற பிள்ளைங்க நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இவ்வளவு நாள் நான் பார்த்த மரம், இவ்வளவு நாள் நான் பார்த்த வேர், அது வேறு பட்டல ஆண்டவரே. அது ஈஸியா ஒவ்வொருத்தனும் புடுங்குற மாதிரி இருந்தது. ஆனா இனி எவனும் இந்த வேரை புடுங்கவே முடியாதபடியாய் அது வேற அளவுல அது பற்றி பற்றி பூமிய எவ்வளவு பாறை இருந்தாலும் அந்த பாறைக்குள்ளையும் போய் உன்னை பிடுங்க முடியாதபடியாய். எத்தனை பேர் நம்புறீங்க? இனி எவனும் உன்னை பிடுங்க முடியாதபடியாய் கர்த்தர் உன்னை கட்டுகிற ஒரு வேலை. எவனும் இனி பிடுங்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? இவ்வளவு நாள் உன்னை பார்த்து இந்த உலகம் என்னெல்லாம் பேசிச்சு. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா? உன்கிட்ட ஏதாவது இருந்தால் தான் உன்னை மதிக்கும். அம்மாவல்லையே சொல்லுங்க. நீ ஒன்றும் இல்லாமல்லவளா ஒன்றும் இல்லாதவனா இருந்த அந்த உலகம் உன்னை மதிக்கவே. ஆனால் இன்னைக்கு இது வரைக்கும் நீ அப்படி தான் இருந்தாய். ஆனால் இன்னைக்கு விசுவாசிங்க, உன்னை வேறுபற்று வைத்து பூத்து காய்த்து, அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன்னை உன் குடும்பத்துக்கு பலனாய் அல்ல, உன் கிராமத்துக்கு பலனாய் அல்ல, உன் பட்டணத்திற்கு பலனாய் அல்ல, இந்த தேசத்திற்கு உலகத்திற்கே பலனாக. என் ஆண்டவருடைய சிந்தனை என்னைக்குமே ரொம்ப பெருசையா. ஏமா ஆமா, ஒரு அள்ளில சொல்லுங்களேன். நம்மளும் பெருசா சிந்திக்கலாம், தப்பே கிடையாது. கரெக்டாக சொல்றது. ஆமே, பெருசா யோசிங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெருசா யோசிங்க. பெருசா யோசி. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன். அது காணிக்கைகளை மாத்திரமல்ல, உன் நம்பிக்கையில விசுவாசத்திலையும் பெருசா விதைங்க. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆமே, நல்லா ஃப்ரீயா இருந்து பாருங்க.
நல்லா இருப்பீங்க லைஃப்ல. 5க்கும் 10க்குலாம் நீ அல்லாடிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் உங்க கையில லட்சங்களையும் கோடிகளையும் தரட்டுமே. ரிசீவ் பண்றேன் சொல்லுங்க, ஆண்டவர் ரிலீஸ் பண்ற ஆண்டவரே. 5க்கும் 10க்கும் 500க்கும் 1000க்கும் அலைஞ்சிங்க அப்படி இருந்த காலங்கள் மாறி லட்சங்களும் கோடிகளையும் உன் கண்கள் காணட்டும். வாங்கிக்கோங்க. கேட்டா சொல்லுவாங்க, என்னடா இதுன்னு ஆசை. உலகத்துல தானே வாழ்றோம். சொல்லுங்க, உலகத்துல தானே இருக்கிற நீ, அம்மாவா இல்லையா? ஆமென். பஞ்ச பரதேசியாவா இருக்கணும் இல்ல, நல்லா வாழுங்க. பெருமை பாராட்டிடாதீங்க. கர்த்தர் உன்னை எவ்வளவு கோபுரத்தில் வச்சிருந்தாலும் தாழ்மையா இருக்கணும். எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் தாழ்மையா இருங்க. அதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். வாழ்ற ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு சாட்சியாகி நீ வாழுங்க. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? இன்னிலிருந்து அந்த கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். ஆமா, வாசன் அழகா சொன்ன, பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும். நான் நம்புறேன் இந்த கூட்டத்துக்கு பிறகு திருப்பத்தூர்ல இருக்கிற ஜனங்கள் உலகத்தை பலனால் நிரப்பக்கூடிய நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க அப்படி எலும்பி நிற்போமா? அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எல்லாரும் நன்றி செலுத்தி. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னையே தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. அப்படியே கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இனி நான் வேறுபற்றி இனி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்புகிற நாட்களுக்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்ட உம்மை ஆராதித்த உங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதித்து இந்த முதல் நாள் கூட்டத்திலே நீர் வந்து அநேகரை தொட்டு விடுதலையாக்கினதற்காக, உடைய வார்த்தைங்கிற மன்னாவை அனுப்பி உங்க பிள்ளைகளை பலப்படுத்தினதற்காக நன்றி அப்பா. இன்னையிலிருந்து ஒரு புதிய காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தொடங்கட்டும். வாஞ்சியோடு தாகத்தோடு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்போம். நாளை தினம் இன்னும் பெரிதானவைகளை காணும்படியாய் நீங்க கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க ஆமென். இன்னும் சத்தமா பிசாசை வெட்கப்படுத்தி RRR Power Ministries